அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் காரணமா நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், ஒரு சில பேர் பிரைவேட் ஜெட்டு கூட ஓட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதெல்லாமே இல்லை. இதெல்லாம் இல்லாத பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுறான். சூரா நஹல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல குதிரைகள், கோவேரி கழுதைகள், வெறும் கழுதைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பயணம் செய்வதற்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது மதிப்புமிக்கதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்துல மக்கள் மதிப்புமிக்க பொருட்களா பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆடி கார், BMW கார், பென்ஸ் கார் பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மதிப்புமிக்க பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் நீங்கள் அறியாததை நாம் படைக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறான். இன்னைக்கு நம்ம கார் ஓட்டுறோம், அல்லாஹ் நான் காரை படைக்க இருக்கிறேன், நான் ஒரு ஏரோப்ளேனை படைக்க இருக்கிறேன், ராக்கெட்டை படைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் அறியாததையும் நாம் படைப்போம் அப்படின்னு சொல்றதுல இருந்து திருமறை குர்ஆன்றது இந்த காலத்தையும் சரி, நிகழ்காலத்தையும், கடந்த காலத்தையும், வரக்கூடிய காலத்தை, எல்லா காலத்தையுமே சரியா பேசும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த வசனம் அமைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கார் ஓட்டுவோம், நாளை சங்கதியினர்கள் காரை மாதிரி இந்த பறக்கிற மாதிரி கார் ஓட்டலாம், என்ன டெக்னாலஜி வேணாலும் அன்னைக்கு வரலாம். அன்னைக்கும் திருமறை குர்ஆன் ஒரு பொழுதும் இறைவேதம் தான், அது மனிதனுடைய வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்றதை எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கக்கூடிய வசனம் தான் இது. நம்ம அனைவரும் அனுதினங்களும் திருமறை குர்ஆனை புரட்டி படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். சிந்திக்கும் சமூகத்துக்கு திருமறையில் தக்க சான்றுகள் உள்ளது.